சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8108035500. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பட்டியல் வெளியேற்றமும் சமத்துவம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு. அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமத்துவத்தை உருவாக்குவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை, ஆனா திமுகவோட வாக்குறுதிகளை காப்பி அடிச்சு அள்ளி விடுகிறாங்க முதலமைச்சர் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி பேசுகிறாங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்காங்க, எதிர்கட்சிகளை குறை சொல்வது ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியை குறை சொல்வது எதிர்கட்சி. இது ஃபண்டமெண்டலா அந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. அதனால குறை சொல்லணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சார், இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு சொல்றது இது இப்போ எடுத்திருக்கிற உங்களோட ஸ்லோகன் அது. ஆனா பட்டியல் அடையாளம் தானே உங்களை ஒரு தனி தலைவரா உங்களை அடையாளம் காட்டுச்சு. இல்ல பட்டியல நம்ம அடையாளம் காட்டுச்சு நான் மறுக்கிறேன். நான் 45 வருஷத்துக்கு முன்னாலே நான் போராடும் போது நான் தலித்து கிடையாது, அரிஜன் கிடையாதுன்னு சொல்லி போராடுறேன். அந்த போராட்டம் அந்த 45 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ எல்லாருமே மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மை. 99% பட்டியல் வெளியேற்ற வேண்டும். பட்டியலினால இருந்ததுனால எல்லாரும் சலுகை அளிச்சான்னு சொன்னா தவறு. மெரிட்ல வரத கொண்டு போய் நீங்க எஸ்சி பட்டியல சேர்த்துக்கிட்டு அது எஸ்சி ஆக்குனீங்கன்னா அதுக்கு நாங்க கொடுப்போம். அது பேசி கேட்டிருக்கோம், 10 தொகுதி கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். சார், இந்த கூட்டணியே மிரட்டல்களும் வழக்கினோட பின்னணிகளும் சேர்த்துதான் அந்த மாதிரியான மிரட்டல தான் அந்த கூட்டணியே அமைஞ்சு. எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு மிரட்டி யாரையும் பண்ணி வைக்க முடியாது. அன்பால வேணா பேசி பண்ணி வைக்க முடியும். மிரட்டா பதிவு பண்ணிவிடா இதெல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரை போய் மிரட்டினாங்க வச்சாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு துஷ்பிரயோகத்தை பரப்புறாங்க. நாளைக்கு மத்திய அரசுடைய பட்ஜெட் உங்களை மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதிகமான சலுகை தமிழ்நாடுக்கு வந்து எதிர்பார்க்கிறேன். நான் தமிழ்நாடுல அதனால கேட்கிறேன், மத்திய அரசு பார்த்து ஒன்றிய பேர் வைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான தேவையோ அதை தமிழ்நாடு அரசு கேட்டு பெற வேண்டும். கேட்காம உட்காந்து லெட்டர் எழுதுவாரோ அவங்க கொடுத்துருமா? என்ன இது? இந்தியாவை ஆள்றாங்க, இந்தியா வாழ்றாங்க. ஒரு தமிழ்நாடு மட்டும் அவங்களுக்கு பொறுப்பு இல்ல, இந்தியா முழுவதும் அவங்கதான் பொறுப்பு. அப்போ நமக்கு வேண்டுங்க சலுகை நம்ம தான் கேட்டு பெறணும். உங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்துல நீங்க தனி சின்னத்துல போட்டிடுற ஐடியா இருக்குங்களா? இல்ல அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடியும். நான் தனி சின்னமா இல்லையா, இல்ல அவங்க கொடுக்குற சின்னத்தை நிக்கமாங்க, அன்னைக்கு சூழ்நிலை பொறுத்து நாங்க தான் ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். தேமுதிக இன்னும் என்டிஏ கூட்டணி கிட்ட வராது இருக்காங்க. ஆனா அவங்க என்னன்றாங்கன்னா, தேமுதிக அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் 2026 பிரம்மாண்ட வெற்றி அடையும். அவங்க டிசைட் பண்றது அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க இன்னும் டிசைட் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்காங்க. அது தெரியாது. தேமுதிக வாய்ப்பு இருக்கு, அது தெரியல எனக்கு. அது அந்த அம்மா தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. வந்தா வர திருமாவளவன் இன்னைக்கு காலையில பேசுறச்ச ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா அது வடமொழியில் மயங்கி இருக்கிறாருன்னு, தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கு அந்த மன்னர்கள் வழிவகுத்தார்கள் பேசியிருக்காரு. இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதை நீங்க எப்படி எடுத்தீங்க? அது அவருடைய சொந்த கருத்து. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது அவருடைய கருத்து இல்ல, சொந்த கருத்து. அதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையா கண்டிக்கிறேன். அதான் சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி தமிழ் அழிவதற்கு அந்த மன்னர்கள் வழிவகுத்து. யாரு தமிழ் எங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லுங்களேன்? எங்க அழிஞ்சுக்கிட்டு? அவங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மன்னர்களால் தமிழ் கலாச்சாரம் அழிக்கப்பட்டது தவறு. தவறான கண்ணோட்டம், தவறான எண்ணங்கள், அரசியலுக்காக வேண்டி விளம்பரத்துக்காக வேண்டி கூட பேசலாம். நீங்க அந்த கருத்து